வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் கடன். ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கோம். கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு, அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா பரிவர்த்தனையில் 8ல் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் போது, அதுவும் செவ்வாயோட சாரணும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் போனாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே எங்கே வரும்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை நிறைய இருக்கும். பேராசையை தூண்டிவிடும். ஸோ அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கணும்னு கூட வந்து சூடு போட்டுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் புளி ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னவோ ஸோ அதை தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரணுமே ஒழிய தேவையில்லாத விஷயத்துக்காக போயிட்டு பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 2ன்றது வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குடும்பம், வருமானம் சம்மந்தமான விஷயங்கள், தொழிலில் வந்து வருமானங்கள்லாம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் தான். பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், ஒரு கேவலமான பேச்சுக்கள், இதெல்லாம் வர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து வியாபாரம்லாம் நல்லா இருந்தாலும் ஸோ வியாபாரத்தில் வந்து நடைமுறையில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஒரு மனசில் வந்து ஒரு மனஸ்தாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் போகிறது இப்போ புதனுடைய நட்சத்திரம், புதன் 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கவனமாக பேசணும். ஓகேங்களா? ஏதாவது கேவலமாக பேசிடுவோம், இல்லைனா அவன் எதாவது பேச நமக்கு தர்க்கம் வந்துடும்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமானம் வரும். பட் தான் ஒரு மன உளைச்சல்லே இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ங்கிறது வந்து முயற்சிகளே சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாமே வந்து சொல்லுங்கள். ஸோ அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே 3ஆம் இடம். 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு ஆளில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. குரு வந்து நல்ல ஒரு ரீதியில் இருக்கும்போது நல்ல ஒரு உயர்வு, ஸோ நல்ல ஒரு உயர்வு வர மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாமா, வண்டி வாகனம் மாற்றிடலாமா, பழைய வண்டியை போட்டுட்டு ஒரு புது வண்டி வாங்கலாமாங்கிற விஷயம்லாம் தோணும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் என்னும்போது குழந்தைகளோட விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களோட வெற்றி, குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை விஷயத்துலையோ வந்து நல்ல ரீதியில் வந்து டெவலப் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து பரிவர்த்தனையில் வந்து 6லே இருக்கிறதா அர்த்தம். ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றம், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான இப்போ பெரும் பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வயிறு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அப்பப்போ ஒரு அதிருப்தி, ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 7. ஸோ 7ங்கிறது கணவன் மனைவி உறவு மற்றும் கஸ்டமர், கிளைண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும். 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது மாமியார் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பேசும்போது பழகும் வந்து கொஞ்சம் கவனமாக யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கவனம். 8ஆம் அதிபதி. ஸோ 8லேயே இருக்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல்களையும் நிறைய பேராசைகள், ஒரு மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணி ஒரு பேராசைனா ஒரு டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அது வந்து தோணும். ஓகேங்களா? ஸோ 8ல் உள்ள கிரகம் என்றைக்குமே வந்து டெம்ப்ட் பண்ணி விட்டு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு நம்மளை டென்ஷன் பண்ணி விட்டு அந்த மாதிரி கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 9. ஸோ 9ன்றது புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து நமக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்க. ஸோ வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நடாதீங்க வந்து மாட்டிக்கிட்டேனே இந்த மாதிரி இருக்குண்ணே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளாங்காக இருக்கிறது. ஓகேங்களா? பிளாங்க்னால் அது அஸ்தங்கமாகும்போது ஒரு பிளாங்க்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வாரத்தில் சரியான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ நிறைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் 10ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஓகேங்களா? கணவன் மனைவி உறவுகளும் பார்த்திங்கன்னா வெளியாளனால், அதாவது மாமியார் மற்ற உறவுகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனையோ ஒரு மனக்காயங்களோ ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. 11. ஸோ 11ஆம் அதிபதி சூரியன். 11ஆம் தேதி சூரியனும் 8ல் இருக்கும்போது
கொஞ்சம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள், பேராசைப்படாமல் இருக்கணும். நண்பர்கள் விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பெனால்ட்டி வர மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னென்னா இது எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான பலன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பாதிக்கப்படுறது என்னென்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேராசைப்படாமல் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லலாம், சார் எய்ம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு டார்கெட் இல்லாமல் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னா, டார்கெட் வச்சுக்கோங்க, படிப்படியாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் வந்து ஒரு 60,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேராசை கிடையாது. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் வந்து 2 கோடி ரூபா சம்பாதிக்கணுங்கிறது வந்து பேராசைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு கண்மூடித்தனமாக ஓடுறதான்னு வச்சுக்கோவேன். படிப்படியாக நெக்ஸ்ட் லெவலில் வந்து நான் வந்து இப்படி தான் முன்னேறணும்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கான டிப் வந்து பேராசையை தவிர்த்துக்குங்க. இப்போ வர்றது டிப் ஆஃப் த வீக், முக்கியமான ஒரு மேட்டர் மறக்காமல் பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி. ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம். கடன்கள். ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும் போது, யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகள்னால் ஒரு தலைவலிக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக. அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்து அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஓகேங்களா, அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பாட்டு, அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் சார். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.